Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge day 17 இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்குல்ல, அதுல டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, என்கிட்ட இருந்து வெயிட் லாஸ் எதிர்பார்க்கறீங்க. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் நான் குறைக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் வெயிட் லாஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்காக நான் எஃபர்ட் எடுத்து நான் எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேரோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணா நல்லாவே இருக்காது. நம்மளே பார்க்க முடியாது அப்படி. சோ அதனாலதான் இதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு என்னடா உங்களோட வெயிட் குறைய மாட்டேங்குது, ரொம்ப கம்மியா தானே குறையுது, நமக்கும் குறையாதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். நான் மெயின்டைன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அதனால நம்ம என்கிட்ட வெயிட் லாஸ் எதிர்பார்க்க வேண்டாம். சோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் கடைகள்ல இந்த பட்டாணி பாக்கெட் விற்கும்ல சிஸ்டர், அது சாப்பிடலாமா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணதா இருக்கும். சோ அது சாப்பிடக்கூடாது. சோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, காலைல எம்டி ஸ்டொமக்ல ஜீரகமும் பட்டையும் கொதிக்க வச்சு குடிக்கிறேன் சிஸ்டர், குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா குடிக்கலாம் சிஸ்டர். நீங்க புதுசா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குடிக்கலாம். ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட் சுண்டல் முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது என்னோட அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருச்சு என்னோட அன்னிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அத்தை ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. உண்மையாவே அது ஒரு சந்தோஷம் இல்லையா? இப்போ எங்க வீட்டுக்காரு, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கும் குழந்தை பிறந்துச்சு. அவங்க பாத்தீங்கன்னா அது அந்த இதுல நான் பெரியம்மா பெரியப்பா நாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஃபீல். என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் இப்போ அத்தை மாமா, அது ஒரு ஃபீல். மத்த யார்கிட்டயும் வராத ஒரு விஷயம் நம்ம கூடி நெருங்கலோட்ட ஒரு ஃபீல் வரும் இல்லையா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சொன்ன உடனே கண் கலங்குச்சு. எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. அது போக நிறைய பேர் கனகாக்காலம் சொல்லியிருந்தீங்க, அம்மாச்சியே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவே ஏன்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இறக்குறாங்க, அந்த மாதிரி பிரிவை நம்மளால சந்திக்க முடியலன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு புது உறவு அவங்களோட அந்த நம்ம அவங்கள நினைச்சு சோகப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா, கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், அத மறைக்கிற மாதிரி வருவாங்க. சோ அது மாதிரிதான் என்னோட பையன் என்னோட மாமனார் இறந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம், ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவன் சனிச்சதே. அதுக்கப்புறமா அவன் ஒரு 1 இயருக்கு அப்புறம் அவங்களோட வருஷம் சாமி கும்பிடுவோம்ல, அப்ப இப்ப இருந்தான் என்னோட பையன். அப்போ அவங்களே பிறந்த மாதிரி இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆம்பளை அழுது நான் அப்பதாங்க பார்த்தேன். உண்மையாவே சொல்லுவேன். அவ்வளோ அவங்க அப்பா மேல இன்னுமே நினைச்சா அவர் கண் கலங்குவாரு. சோ அவ்வளோ லவ் உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. சோ அப்ப எங்க பையனை பார்த்தோன்னே அந்த பையனோட கமெண்ட் இருக்கான்ல, அதுல அவங்க அப்பான்றனால அவனை வாங்கப்பா வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவாரு. அதட்டி கூட பேச மாட்டாரு. மற்றபடி கண்டிக்கிறதெல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் அந்த மரியாதையாவ பேசுவாங்க. அப்பான்றத அதை பூர்த்தி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைகளா இல்ல ஏதோ ஒரு உருவத்துல வந்துருவாங்க. அப்படிதான் நம்ம அந்த இடத்துல கடந்து போக முடியும். அப்படி நினைச்சுதான் நம்ம திருப்தி பண்ணிக்க முடியும். சோ எத்தனை பேர் இது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அத்தை ஆயிட்டீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நான் ஊருக்கு போயில கண்டிப்பா காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த மாசம் ஊருக்கு போறோம் இல்லையா? சோ அதனால அதுக்கப்புறம் அக்கா சொல்லியிருந்தாங்க, கிரிஜா அக்கா சொல்லியிருந்தாங்க, விளக்கு கீழே இருந்து பொட்டு வச்சுட்டு போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அக்கா, அடுத்த தடவை நான் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நார்மலா நம்ம இப்போ வைக்கிற மாதிரி வச்சேன். சோ நீங்க சொன்னதுனால நான் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ்ல சங்கீதா சிஸ்டர் சொன்னாங்க,
சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற போட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில குறப்பா அரைச்சிட்டு எப்பயும் போல முட்டை ஆம்லெட் பண்ணுவோம்ல, அதை அந்த அரைச்சதை தூள் பண்ணி அதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபில்லிங்காவும் இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு ப்ரோட்டீன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னரா இருக்கும். இல்ல மதியம் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். அந்த ஐடியா அவங்க சொன்னாங்க. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஆம்லா ஜூஸ் வந்து டெய்லியும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து குடிக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த சளி பிடிக்கலாம் அதெல்லாம் இருக்கும். சோ அதனால வந்து குடிக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் 3 நாள் அந்த மாதிரி வந்து குடிங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து எப்ப போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போங்க. இல்லைன்னா காலையில இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி போறது பெஸ்டா இருக்கும். ஆனா நீங்க என்ன டைம்ல உங்களுக்கு கிடைக்குதோ நீங்க வந்து வாக்கிங் வந்து போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பசங்க ரொம்ப அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைய பார்த்து அதை விட என் ஃபேமிலியும் நீங்க வந்து கவனிச்சு எல்லாமே சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வேற எதுவுமே இன்னைக்கு டவுட் வந்து வரல. சோ அவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு இது வந்து பார்த்தாச்சு இல்லையா, இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவ், நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறனால இன்னைக்கு வந்து அவருக்கு ஸ்கூல் லீவு. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 58.90 வந்து இருக்குது. சூப்பர். நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து எனக்கு மெயின்டைன் ஆனாலே போதும். ஜஸ்ட் உங்க எல்லாருக்காகவும் நான் வந்து ஐடியாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஊத்தும் போதே செதறி ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க. அதை அப்படியே கையோட தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபியா அப்படியே வந்து குடிச்சாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் தானே லஞ்ச் பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருந்தது. ஏன்னா 8:30 மணிக்கு தான் கிளம்புவாங்க. தம்பினா 7:30 மணிக்கே வந்து கிளம்புவாங்கல்ல. ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல சோறு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலைய வந்து ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுட்டேன் ஒரு சைடு. அப்புறம் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ண போறேன், கூட்டு வந்து பண்ண போறேன், முட்டைக்கோஸ் கூட்டு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து துவரம்பருப்பு போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா போட்டு நம்ம வந்து குக்கர்ல வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோசை வந்து பாத்தீங்கன்னா நறுக்குனாங்க. அதுக்கு தான் டக்குன்னு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அலசி வச்சிருந்தோம்ல அந்த பருப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முட்டைக்கோசை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுல வந்து தக்காளி சேர்க்க போறது கிடையாது. ஸோ நல்லா இருக்கும். இதுல பூண்டுமே நான் வந்து சேர்த்திருக்கேன், வெள்ளைப்பூடு. அதையும் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கூடவே மஞ்சள் தூளும் வந்து சேர்த்தாச்சு. இந்த பச்சை மிளகாய் மிளகாய் தூள் தான் வந்து காரமே. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் விசில் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்தேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து இறங்கி வரும், அதனால தண்ணி பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு சோறும் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து அதையும் வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து கையோட வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கரும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. சோறை வடிச்சு வச்சாச்சு மதியத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்து. ஸோ அதனாலதான் வந்து நிறைய வந்து வடிச்சு வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கா, சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு எடிட்டிங் இதெல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் இப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கும் சேர்த்தே வந்து பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாமே வந்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வந்து தாளிச்சு விடுறேன். என்னென்னு பண்றேன்னு பாத்தீங்கன்னா தாளிச்ச சாதம் மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு உப்பு போட்டு வந்து கிளறிய வருதான். சிம்பிளான தாளிச்ச சாதம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய கஞ்சியை கூட புளிஞ்சு இந்த மாதிரிலாம் நாங்கள் தாளிச்சு சாப்பிட்டுருக்கோம், செம்மையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான். ரசம் வைக்கலான்னு பார்த்தேன்னா சரி அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவருக்கு வந்து தாளிச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து தாளிச்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளா தாளிச்சா. யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கரை வந்து விசில் திறந்தேன்னா சூப்பரா பாருங்களேன் வெந்திருக்கு. கொஞ்சம் இப்போ தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கடலைப்பருப்புலாம் போட்டு அது வேற மாதிரி, தேங்காய்லாம் போட்டு பண்றது அது வேற மாதிரி. ஆனா இந்த மாதிரி சிம்பிளா சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இது
பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சொல்றேன்ல, தேங்காய் அரைச்சு ஊத்தி இந்த பண்றோம் இல்லையா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கூட்டெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பிளைனா பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லது. வெயிட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க சாப்பிடலாம், அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 பாக்ஸ்ல வந்து தாளிச்ச சாதம் கூட்டெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் தான் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அதுதான் வந்து இன்னைக்கு பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி கொடுக்குறது. சிம்பிள் தான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டு அப்படியே வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். சிம்பிளா அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் டோஸ்ட் இந்த காலையில் சாப்பிட்டுட்டு இது போனாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரௌன் பிரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், மைதா பிரெட் கிடையாது. சரிங்களா, அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போதே கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடியாந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, பாசிப்பயிறு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் இருக்கும், ஒரு 4-5 ஸ்பூன் அவ்வளோதான். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிறேன். சரி, அதுக்குள்ள வந்து நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். வேக வச்சிருந்தேன் இல்லையா, வேக வச்சுட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டேன். ஸோ அது வந்து கரெக்டாக வெந்திருக்கும் இல்லையா, அதுதான் கரெக்டாக வெந்துப்பாங்க. தண்ணி கூட நான் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கல, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, அப்படி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கூட்டுங்க. இப்போ வந்து இது ஒரு வந்து சலாட் மாதிரி பண்ணலாம். அந்த வேக வச்ச பச்சை பயிரை வந்து எடுத்துட்டேன் ஒரு கிண்ணத்துல. துருவன கேரட்டை வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா, அது கூடவே வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் இந்த மாதிரி கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடலாம். ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னராக இருக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி சாப்பிடலாம், நீங்கள் டின்னருக்கும் இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இவருக்கு ஒரு ரஃப் நோட்டை கொடுத்து எழுத சொன்னேன். அழகா வந்து ஒரு பெரிய அழகா போய் பிடிக்கிற பாருங்களேன், அழகா. ஸோ அப்பதான் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பான். அவனுக்கும் ஏதாவது கொடுத்து டைவர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 11 மணி ஆச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதனால அவங்களுக்கும் வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அம்மாச்சி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொடுத்து விட்டாங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ அது வந்து டொமேட்டோ கெச்சப்லாம் வந்து மிக்ஸ் பண்ணது அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு பண்ணவும் பிள்ளைங்களுக்கு சேர்த்து பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் தான் வந்து பண்ண போறேன். நான் சொன்னேன் இல்லையா, இங்க பக்கத்துல அந்த டசானா பாப்பாவோட ஆயாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரசம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியலன்னு சொல்லல, அதனாலதான். ஸோ அதனால மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். குறப்பா சிம்பிளா வந்து பண்ணிடலாம். தக்காளி வந்து சிறக வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டேன். இதை குறப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து தக்காளியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிறேன், இல்லைன்னா கடைஞ்சு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியிலே வந்து நம்ம அரைச்சு வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ குறப்பா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் வந்து சேர்த்து அது கூட மஞ்சத்தூளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இதை வந்து நான் புளியே சேர்க்கல. சரிங்களா, இது வந்து கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிற பாத்திரம் கழுவி ஊற்றலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, அது கூட வந்து வெந்தயம், அது கூட பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாயும் வந்து சேர்த்தேன். அதை வந்து எடுத்தேன், தாளிச்சு கொட்டையில மறந்துட்டேன். ஸோ அதனால தான் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் தூவி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த ரசம் கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தூணும் இல்லையா, அவ்வளோதான். கடைசி இந்த கொதிச்சு வரையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, கடுத்து போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு மிஷினில் துணி போடுறதுக்கு. ஸோ பரவாயில்ல, வெயில் நல்லா தானே போடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் வச்ச கூட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அதையும் சூடு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு தக்காளி ரசம் அது கூட வந்து கூட்டு சாதம்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டசானா பாப்பாவோட ஆயாவுக்கும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி எல்லாத்தையுமே காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரசம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவல் தாங்க. நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து வச்சிடணும். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புழுன்னு வர ஆரம்பிச்சிடும்.
நம்ம தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வச்சாலே போதும் சரிங்களா. அவ்வளவுதான். இந்த மாதிரி பொழு பொழுன்னு வந்துடும். சிகப்பு அவல் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுங்க, கிடைச்சிச்சுன்னா. எனக்கு கிடைக்கல, ஆனா வெள்ளை அவலுமே நல்லதுதான் சரிங்களா. இந்த பாருங்களேன், நல்லா ரசம் வந்து நிறைய ஊத்தி அது கூட வந்து அந்த அவலை வந்து சேர்த்துச்சு. அது கூட வந்து கூட்டு, அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் வந்து கொடுத்தாங்களே, அது ஒரு பீஸ், பெரிய பீஸுங்க, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதனாலதான் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இது கூட நீங்க வந்து மீன் சொல்லணும்னா 2 பொரியல் இல்லைன்னா இல்ல ஒரு பொரியல் எடுத்தாலும் ஒரு கூட்டு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். பாத்திரத்தை எல்லாமே கையோட கழுவி போட்டுட்டு பிள்ளைங்களை அப்பவே சாப்பிட வச்சுட்டேன் 1 மணிக்கெல்லாம். ஸோ ஒரு 2-3 மணி போல அவங்களை வந்து குளிப்பாட்டி தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் டயர் போட்டு விட்டேங்க. அதான் சொன்னேன், கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு லோஷன்ஸ் எல்லாம் போட்டு விடவும் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் இப்ப ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. சின்னவரும் பெரியவரை பார்த்து அழகா வந்து சொல்றாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தம்பிங்களுக்கு தூங்க வச்சிட்டேன்னா சரி, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு கேக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில வந்து உப்பு போட்டுட்டு அது கூட ஒரு பெரிய ஒரு வெஜிடபிள் கட்டர் மாதிரி தாங்க, அந்த தூவுறதுல அதான் நான் வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ணுவேன், அதையும் வச்சு மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்றதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ட்ரேல எடுக்கிறோமோ அதையும் பட்டர் தடவி லைட்டா மாவுலாம் ஸ்ப்ரெட் பண்ணி தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு 3 முட்டையை உடைச்சு எடுத்துக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில், நார்மலா நம்ம குக்கிங் ஆயில் இருக்கும்ல வாசனை இல்லாதது, அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சுகர் பவுடர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுக்கிறேன் சரிங்களா. நீங்க வந்து இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டரோ நெய்யை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்க பட்டர் வந்து சால்டட் பட்டர், அப்புறம் உப்பு கச்சரும் கேக்கு, அதனால வந்து நான் வந்து பண்ணல, அது போடல. அதனாலதான் நம்ம நார்மலா குக்கிங் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு ஒரு பவுல்ல அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 கப் அளவுக்கு எண்ணெயும் சுகர் பவுடர் எடுத்தோம் இல்லையா, 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைடா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. குருட்டாமுக்குல இங்கிட்டு சுத்துறது அங்கிட்டு சுத்துறது மாதிரி சுத்தக்கூடாது. அதனால இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பைனாப்பிள் ஃபிளேவர் வந்து சேர்த்துருக்கேன். நார்மலா பிளைன் கேக்ல வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பைனாப்பிள் இது. ஸோ அந்த எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவன் பாருங்களேன், நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்து நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓவன்ல வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கடாய் தான் யூஸ் பண்றேன். என்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு, மிஷின் எல்லாமே. சரி, மிக்ஸி ஜார்ல பண்ணி காமிச்சா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இதுல வந்து பண்ணி காமிச்சேன். இப்போ நம்ம அப்பவே ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல வந்து இதுல வந்து இப்படி ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. ஊத்திட்டு நல்லா வந்து இந்த டேப் பண்ணி விட்டுக்கணும், அது பபிள்ஸ் வரும் இல்லையா. அதெல்லாம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வச்சோம் இல்லையா, அந்த கடாயை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து வச்சிடலாம். அவ்வளவுதான். இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் அது வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். 1/2 மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிஷம் அதுக்கே கரெக்டா வந்து வரும். வச்சாச்சு, செம்ம வெக்கையா இருக்கும் அதோட சூடு. அதுக்குள்ள வந்து துணி எல்லாமே அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மேல வந்து போயாச்சு. முன்னாடிலாம் நிறைய வந்து கேக்லாம் பண்ணுவேன், நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணுவேன். இப்போ டைம் வந்து கிடைக்கதே இல்லைங்க. நீங்க பாக்குறீங்க என்னோட டே ரொட்டி இப்படிதான் போகுது. ஸோ அதனாலதான். ஸோ இங்க பாருங்களேன், சூப்பரா வந்துருச்சு. நான் வந்து தெரியாம மேல வந்து சும்மா சரி கலர் வருமேன்னு சொல்லிட்டு பட்டர் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதெல்லாம் பண்ணவே தேவை கிடையாது, சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். சூப்பரா இருந்தது கேக்கு. பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன், நல்லா ஸ்பான்சியா வந்துருந்தது. நான் மேல பட்டர் வந்து தரவாம இருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ அது ஒன்றும் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். நான் வந்து அதுக்கப்புறமா அதை எடுக்க போயிடதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் லைட்டா தடவி விட்டேன். சரி, நான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த மாதிரி பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் சரிங்களா. பிள்ளைங்களுக்கு நல்லா கட் பண்ணி கொடுத்தேன், சூப்பரா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாச்சு. நம்ம கையால கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அது ஒரு சந்தோஷம் இல்லையா. ஸோ கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த உப்பு கடலை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுல ஒரு 4 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து டிவியை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன், நல்லா ரிலாக்ஸா. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவனை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சின்னவரும் என் கூட வந்து கிளம்பி வந்துட்டாருங்க. இவரை எப்படியாவது விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம படியிலையும் இவனை தூக்கிக்கிட்டே இறங்கணும், அவங்க வீட்லயும் மாடிதாங்க, அதுலயும் படியில ஏறணுமேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துருவேன். ஆனா இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாள் உஷாரா எதிர்த்து ரெடியா அவன் முன்னாடி வந்து நின்றான். சரி, அவனை தூக்கிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் போறேங்க. வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் நல்லா பண்ணுங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இதை பார்க்கும்போது எங்களுக்கு வாக்கிங் போகணும்னு தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்போ போல அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட காஃபியை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து துணியை வந்து கையோட மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேங்க. இவர் சின்னவர் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு பாட்டு போட்டுட்டு. அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துருச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணோம்ல, அது ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய கிண்ணத்துல ரசம் வந்து வச்சோம்னா, தக்காளி ரசம், அதை குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் குடிச்சு இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா ஈவினிங் டயத்துல வந்து இந்த உப்பு கடலை எடுத்தோம் இல்லையா, அது மாதிரிலாம் சாப்பிடணும், கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில இடையில தண்ணி கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்பவும் போல சொன்னேன், கூட்டு ரசம் எல்லாமே இருந்தது, அதெல்லாம் வச்சு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறமா பாத்திரம் இருக்காடி அடுப்பு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு விட்டேங்க. எப்படியாவது வடிஞ்சிருது, இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சு ஒரு மாதிரி ஆயிருது இல்ல, இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சாதாங்க நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி கம்ப்ளீட்டா கிச்சனை ஓரளவுக்கு வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நீங்க 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்க, நிறைய பசிக்கும். அப்படி பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அப்படின்ற மாதிரி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. நீங்க காலையில இருந்து பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்புமே இருக்காம போயிடும், அதனாலதான் சொல்றேன். சூப்பரா வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நிறைய நேரம் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.